வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சியிலே நேற்று முதல் நாம் 2 தெசலோனிக்கேயர் நிருபத்தை கற்றுக்கொள்ள ஆரம்பித்திருக்கிறோம். இன்று 2 தெசலோனிக்கேயர் 1 அதிகாரம் 3 வசனம் முதல் பார்ப்போம். முதல் 2 வசனங்களிலே தெசலோனிக்கே சபை மக்கள் எப்படி பிதாவாகிய தேவனுக்குள்ளும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளும் இருக்கிறார்கள் என்பதை கூறினார். மேலும் பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்று உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வாழ்த்துதல் தெரிவித்தார். நிகழ்ச்சியின் இறுதியிலே நமக்கும் அந்த சமாதானம் தேவை என்ற உணர்வோடு ஜெபித்த ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் அந்த சமாதானத்தை தந்திருக்கிறார் என்பதற்காக கர்த்தரை துதிக்கிறோம், அவரை ஸ்தோத்திரிக்கிறோம். 2 தெசலோனிக்கேயர் 1 அதிகாரம் 3 வசனம். சகோதரரே, நாங்கள் எப்பொழுதும் உங்களுக்காக தேவனை ஸ்தோத்திரிக்க கடனாளிகளாயிருக்கிறோம். உங்கள் விசுவாசம் மிகவும் பெருகிறபடியினாலும் நீங்கள் எல்லாரும் ஒருவரில் ஒருவர் வைத்திருக்கிற அன்பு அதிகரிக்கிறபடியினாலும் அப்படி செய்கிறது தகுதியாயிருக்கிறது. அந்த திருச்சபையிலே காணப்பட்ட அன்பின் வெளிப்பாட்டை குறித்து கூறுகிறார். மேலும் 4 வசனத்தில் அவர் சொல்லும் பொழுது அந்த திருச்சபையிலே காணப்பட்ட பொறுமையை குறித்தும் விசுவாசத்தை குறித்தும் அறிக்கையிடுகிறார். 3, 4 வசனங்களிலே விசுவாசம், அன்பு, பொறுமை இவற்றை குறித்து மீண்டும் நினைப்பூட்டுகிறார். இந்த 3 வார்த்தைகளும் குணநலனை குறித்து சொல்லப்படும் பெயர்களாயிருந்தாலும் அதை நம்முடைய வாழ்க்கையிலே வெளிப்படுத்துகிறவர்களாய் காணப்பட வேண்டும். நமது அனுதின வாழ்க்கையிலே, நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலே, பணி செய்யும் இடத்திலே இந்த அன்பும் விசுவாசமும் பொறுமையும் நமக்குள்ளே இருக்கும் என்றால் நிச்சயமாக அது வெளிப்படுகிறதா இருக்கும். இந்த விசுவாசம்தான் 1 தெசலோனிக்கேயர் 1 அதிகாரம் 3 வசனத்திலே விசுவாசத்தின் கிரியை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது விசுவாசமானது கிரியையை உண்டு பண்ணுகிறதாய் இருக்கிறது. ரட்சிக்கும் விசுவாசம் கர்த்தருடைய ஜனங்களின் இருதயத்திலே அன்பை பிறப்பிக்கிறதாய் இருக்கிறது. அருமையான சகோதரனே, நீங்கள் ஒரு கர்த்தருடைய பிள்ளையாய் இருப்பீர்கள் என்றால் நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் என்னையும் நீங்கள் நேசிக்க வேண்டும், நானும் உங்களை நேசிக்க வேண்டும். இது எத்தனை அற்புதமான ஒரு ஒப்பந்தம் இல்லையா? அடுத்த வசனத்திலே 3வது வார்த்தையை அவர் குறிப்பிடுகிறார். அன்போடும் விசுவாசத்தோடும் இணைத்து கூறும் அந்த வார்த்தை தான் பொறுமை. இது சாலையின் நெருக்கடியின் மத்தியிலே காத்திருத்தல் அல்ல. கர்த்தருக்காக வாழ்வதற்கு தேவன் நம் வாழ்க்கையிலே அனுமதிக்கும் எதையுமே பொறுமையோடு ஏற்றுக்கொள்ள நம்மிலே காணப்பட வேண்டிய பொறுமை. ஒரு நாளிலே கர்த்தருடைய பிரசன்னத்திற்குள்ளே கடந்து வர வேண்டும் என்பதற்காக பொறுமையோடு காத்திருக்கும் பொறுமையை அது கூறுகிறது. இப்படிப்பட்ட எதிர்பார்ப்போடு காணப்படும் பொறுமையானது வாழ்க்கையிலே கரடு முரடான பாதைகளிலும் அது கடந்து வரக்கூடியதாயிருக்கிறது. நெடுஞ்சாலைகள் புதுப்பிக்கப்படும் காலங்களிலே சில இடங்களிலே மாற்று பாதை வழியாக செல்லும்படியாய் குறிக்கப்பட்டிருக்கும். அப்படிப்பட்ட பாதைகள் மிகவும் சிறிய பாதைகளாக பல கிராமங்களின் வழியாக நெளிந்து வளைந்து வரும் நெடுந்தூர பாதைகளாய் காணப்படலாம். அப்படிப்பட்ட பாதைகளிலே நெடுந்தூரம் செல்லும் பேருந்துகளும் கடந்து செல்லும் பொழுது அது வசதி குறைவாய் காணப்பட்டாலும் இன்னமும் நெடுஞ்சாலைக்கு போய் சேர 2 கிலோமீட்டர் தூரம்தான் இருக்கிறது என்ற அறிவிப்பு பலகைகளை பார்க்கும் பொழுது நமக்கு பொறுமையை கொடுக்கிறதா இருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, எதிர்காலத்தை குறித்த ஒரு சிறந்த கண்ணோட்டம் உள்ளவர்களாய் நீங்கள் காணப்படுவீர்கள் என்றால் வாழ்க்கையிலே ஒரு நம்பிக்கையையும் பொறுமையையும் அது கொடுக்கிறதா இருக்கிறது. எதிர்காலத்திலே வரப்போகிற பளபளப்பான சாலைகளை குறித்த நம்பிக்கை பொறுமையை உண்டு பண்ணுகிறது. சில வேளைகளிலே நாம் நினைக்கும் தூரத்தை விட அது மிக சீக்கிரமாய் வருகிறதாயும் இருக்கிறது. 3வது வசனத்திலே பவுல் என்ன சொல்கிறார்? நாங்கள் எப்பொழுதும் உங்களுக்காக தேவனை ஸ்தோத்திரிக்க கடனாளிகளாயிருக்கிறோம் என்கிறார். ஏன் அப்படி அவர்கள் கடனாளிகள்? இவர்கள் மூலமாகவே அந்த சபை உருவானது. அது மட்டுமல்ல, அவர்கள் விசுவாசத்திலே வளர்ச்சியை காண முடிகிறது. ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாக இருப்பதனாலே ஒரு வளர்ச்சியை காண முடிகிறது. நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, அருகில் இருக்கும் சகோதரர்கள் மேலே, சகோதரிகள் மேலே உண்மையான அன்பு உங்களிலே வளராமல் கர்த்தரை நோக்கி இருக்கும் உங்கள் அன்பு வளர்ச்சி பெறாது. கிருபையிலும் விசுவாசத்திலும் நீங்கள் வளரும் பொழுது சகோதரரிடத்திலே, சகோதரியிடத்திலே அன்பு பெறுகிறவர்களாய் இருக்கும். நம்முடைய வாழ்க்கையிலேயும் தேவன் அவ்வப்பொழுது சில கஷ்டங்களை அனுமதிக்க வேண்டியதாய் இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒழுக்கப்படுத்துதல் அல்லது கண்டிப்பு நம்முடைய வாழ்க்கையிலே இன்னமும் பொறுமையை உண்டாக்குகிறது. நம்முடைய எதிர்காலத்தை நம்பிக்கையோடு பார்த்து கொண்டு இருக்க நம்மை அதை தட்டி எழுப்புகிறது. 2 தெசலோனிக்கேயர் 1 அதிகாரம் 4 வசனம் பாருங்கள். நீங்கள் சகிக்கிற சகல துன்பங்களிலும் உபத்திரவங்களிலும்
பொறுமையையும் விசுவாசத்தையும் காண்பிக்கிறது நிமித்தம் உங்களை குறித்து நாங்கள் தேவனுடைய சபைகளில் மேன்மை பாராட்டுகிறோம். துக்கங்களிலும் உபத்திரவங்களிலேயும் என்று கூறுகிறார். உண்மையான உலகளவிலான விசுவாசிகளின் கூட்டமாகிய திருச்சபை மகா உபத்திரவ காலத்தின் வழியாக கடந்து செல்லாது. என்றாலும் நாம் சில துன்பங்களின் வழியாய் கடந்து செல்ல வேண்டியது அவசியமானதாக இருக்கிறது. நாம் ஒவ்வொருவருக்கும் இந்த உலகத்திலே துன்பங்கள் உண்டு. எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை என்று கூறுவீர்கள் என்றால் உங்களிலே ஏதோ பிரச்சனை இருக்கிறது. ஏனென்றால் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை கண்டிக்கிறார், ஒழுக்கப்படுத்துகிறார். பொறுமை என்பது மிகவும் ஆர்வம் தரக்கூடிய வார்த்தை. பொறுமை என்னும் தமிழ் வார்த்தைக்குரிய கிரேக்க வார்த்தையின் வெளிப்படையான அர்த்தம் அடியில் நிற்பது என்பதாகும், அல்லது ஒரு காரியத்திற்கு கீழே வைக்கப்படுதல் என்று சொல்லலாம். பலருடைய வாழ்க்கையிலே துன்பங்கள் உபத்திரவங்களின் கீழ் அவர்கள் வைக்கப்பட்டிருக்கும் பொழுது அதிலிருந்து தப்பிக்கொள்ள அவர்கள் முயற்சி செய்கிறார்கள். ஆனால் பொறுமை உள்ள ஒரு சகோதரனோ சகோதரியோ அந்த துன்பத்திற்கு அடியிலே அதை சகித்து கொண்டிருக்க, தொடர்ந்து அந்த பாரத்தை சுமந்து கொண்டிருக்க பொறுமை உள்ளவர்களாய் காணப்படுகிறார்கள். பொறுமை உள்ளவர்கள் துன்பத்தை தூக்கி எறிகிறதில்லை, தனது பொறுப்பிலிருந்து தப்பிக்கொள்ள முயற்சிக்கிறதில்லை. அக்காலத்து ரோம உலகத்திலே இந்த தெசலோனிக்கே சபை விசுவாசிகள் நற்சாட்சி பெற்றவர்களாய் இருந்தார்கள். ஏற்கனவே நாம் பார்த்தோம், தெசலோனிக்கா ஒரு ரோம குடியிருப்பு. அந்த குடியிருப்பிலிருந்து அந்த பகுதியை சுற்றிலும் மக்கள் போக்கும் வரத்துமாய் இருந்தார்கள். எனவே இந்த கிறிஸ்தவ விசுவாசிகளின் பொறுமையும் விசுவாசமும் அவர்கள் எப்படி பாடுகளை சகித்துக் கொள்கிறார்கள் என்ற நல்ல செய்தியும் அந்த பகுதி முழுவதும் கேள்விப்படக்கூடிய ஒரு காரியமாய் இருந்தது. உபத்திரவம் என்பது ஏதோ வினோதமான ஒரு காரியம் அல்ல. கர்த்தருடைய வசனம் மிக தெளிவாக இந்த உலகத்திலே நமக்கு உபத்திரவம் உண்டு என்பதை கூறுகிறது. அப்போஸ்தலனாகிய பேதுரு இதை குறித்து என்ன எழுதுகிறார் கவனியுங்கள். 1 பேதுரு 4:12. பிரியமானவர்களே, உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி எரிகிற அக்கினியை குறித்து ஏதோ புதுமை என்று திகையாமல். சில கிறிஸ்தவர்கள் கூறுவதை நீங்கள் கேட்டிருக்கலாம், அல்லது நீங்களே கூட இவ்விதமாய் கூறியிருக்கலாம். அதாவது, இந்த காரியம் என்னுடைய வாழ்க்கையில் நடக்கும்படியாக தேவன் ஏன் அனுமதித்தார் என்று தெரியவில்லை என்பதுதான் அந்த வாசகம். வேறு எவருமே இப்படிப்பட்ட காரியத்தை கடந்து சென்றதாய் தெரியவில்லை, ஆனால் நான் கடந்து செல்ல வேண்டியது இருக்கிறது என்று கூறுவார்கள். ஆனால் அருமையானவர்களே, இந்த வாக்கியம் உண்மையானதல்ல. நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையின் வழியாக, துன்பத்தின் வழியாக, உபத்திரவத்தின் வழியாக இன்று கடந்து சென்று கொண்டிருந்தாலும் உங்களைப் போல இதே பாடுகளின் வழியாக கடந்து செல்லும் பலர் உண்டு. துன்பங்கள், பாடுகள், துயரங்கள் இந்த உலகத்திலே நமக்கு புதியவைகள் அல்ல. மேலும் பேதுரு என்ன சொல்கிறார் பாருங்கள். 1 பேதுரு 4:13. கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் களிகூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகள் ஆனதால் சந்தோஷப்படுங்கள். அது மட்டுமல்ல, கிறிஸ்தவர்களே சில பிரச்சனைக்குள்ளே கடந்து சென்று மாட்டிக்கொள்ளும் வாய்ப்பு இருக்கிறது என்பதை குறித்தும் அவர் எச்சரிக்கிறார். 1 பேதுரு 4:15. ஆதலால் உங்களில் ஒருவனும் கொலைபாதகனாயாவது, திருடனாயாவது, பொல்லாங்கு செய்தவனாயாவது, அந்நிய காரியங்களில் தலையிட்டு கொண்டவனாயாவது பாடுபடுகிறவனாயிருக்கக்கூடாது. ஒருவேளை ஒரு கிறிஸ்தவன் தேவைக்கு அதிகமாக பேசினபடினாலே பிரச்சனையிலே மாட்டிக்கொள்ள வாய்ப்பு இருக்கிறது. அதாவது மற்றும் ஒருவரை குறித்து பேசும் வார்த்தைகளினாலே, அதாவது அவன் உண்மையற்றவனாய் இருப்பதனாலே அவன் துன்பங்களை சந்திக்க வேண்டியது வரலாம். ஆனால் இப்படிப்பட்ட பாடுகளினாலே எந்த பிரயோஜனமும் இல்லை. இப்படிப்பட்ட ஒழுக்கப்படுத்துதலினாலே நாம் பொறுமையை பெற்றுக்கொள்கிறதில்லை. அப்படி என்றால் எப்படிப்பட்ட பாடுகள்? 1 பேதுரு 4:16. ஒருவன் கிறிஸ்தவனாய் இருப்பதினால் பாடுபட்டால் வெட்கப்படாமல் இருந்து அது நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்த கடவன். ஆம் பிரியமானவர்களே, பொறுமையை கற்றுக்கொள்ளும்படியாக நாம் ஒழுக்கப்படுத்தப்படுவதற்கும் தீமை செய்வதனாலே தண்டிக்கப்படுவதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளின் வளர்ச்சிக்காக, அவர்களின் நன்மைக்காக அவர்களை ஒழுக்கப்படுத்துகிறார். அப்பொழுது அவர்கள் வாழ்க்கையிலே பொறுமையும் எதிர்காலத்தை குறித்த ஒரு நம்பிக்கையும் உண்டாகிறது. இந்த உலகத்திலே நாம் மிகவும் சௌகரியமாக வாழ்வது நல்லதல்ல. அப்படி வாழ்ந்து கொண்டிருப்போம் என்றால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் வருகை குறித்த நம்பிக்கையோடு எதிர்பார்க்கிறவர்களாக வாழ தவறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது.